கில்ல கேப்டனா போட்டது யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ முக்கியமா கில்லுக்கு யூஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேப்டன் பதவியில வந்ததுக்கு அப்புறம் வெறிகொண்டு அடிக்கிறாரு. இது அவரோட 2வது செஞ்சுரி. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச். வழக்கம் போல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி நாங்க பவுலிங் போடுறோம்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓபனர்ஸும் பேட்டிங்கரா இருந்தாங்க. ஒரு சாலிடான ஸ்டார்ட் நான் சொல்லணும். விக்கெட் கொடுக்காம பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நாகும் செட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல போட்டு கொலப்பாருன்னு நினைக்கும் போது அவரோட விக்கெட்டே விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் கருண் நாயரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னே சொல்லணும். கருண் நாயர் அந்த 300 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிக் ஸ்கோரும் அடிக்கல. சோ அகைன் பாத்தீங்கன்னா 30 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாருங்க கில்லு பார்ட்னர்ஷிப் போட்டாருன்னே சொல்லணும் ஜெய்ஸ்வால் கூட. ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிக்கும் போது டப்புன்னு பாத்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பால தான் இந்தியா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்காங்கன்னே சொல்லணும். செண்டி வந்தது அவுட் ஆனா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அகைன் ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் இருக்குன்ட்டு. பட் ஜடேஜா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காம காமல் கம்பஸா விளையாடுனாருன்னு சொல்லணும். எண்ட் ஆஃப் த டே கில்லி ஒரு செஞ்சுரி போட டீமோட டோட்டல் பாத்தீங்கன்னா 310-5 இருக்கு. இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மிடில் ஆர்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ட்டு.